ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தொடர் பதிவில் நாம் சனி பயிற்சி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் தற்பொழுது மீனராசி சனி பயிற்சி இந்த 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நமக்கு பகிர்ந்து கொள்ள ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். வணக்கம் விஜயராகவன். அம்மா, நம்ம பொது பலன்கள் சொல்லும்போது இந்த ஆண்டு முழுமையாக மீனராசியில் இருக்கக்கூடிய 4-5 கிரகங்களினுடைய தொடர்ச்சியான அழுத்தம் இது சொன்னதான் தொடர்ந்து அந்த பொது பலன்கள் கணிப்பதற்கு இதை தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அவர்களுக்கும் இந்த சனி பயிற்சியில் இது ஜென்ம சனியாக இருக்கிறது. இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள், எச்சரிக்கைகள், அறிவுரைகள் என்ன? இப்போ எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா இவங்க எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரே வார்த்தை இல்லைன்னா தலை முதல் பாதம் வரை எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ராசி மீன ராசி. அதுக்காக எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்கும்னா இல்லை. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கூட கிடைக்கும். ஒன்றா இடத்துல சனி உட்கார்றாரு, அது ஜென்ம சனியாக இருந்தால் கூட உடல் ரீதியான பிரச்சனைகள், மனநீதியான பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஒரே பொருளாதாரத்தில் கை வைக்கவே மாட்டார் அவர். அதே ராசியில் உட்கார்றதுனால அந்த இடம் சுபிட்சமாகும். அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், பண வரவு இருக்கும். என்னன்னா இவங்களுக்கு பலவித தொல்லைகள், அதிர்ஷ்ட தடை ஏற்படும். நிச்சயமாக இவங்க பாக்கியதையெல்லாம் கிடைக்கும், ஆனால் அதிர்ஷ்ட தடை ஏற்படும். இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிடும், சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தத்தன்மை அதிகமாகும், ரொம்ப சோம்பேறி ஆகிடுவாங்க. அதுதான் சனியோட காரகத்துவம். அதை தான் கொடுத்து அவங்கள கெடுப்பார். சனி அந்த இடத்துல இருக்கும் பொழுது சோம்பேறித்தனத்தையும் மந்தத்தன்மையும் கொடுத்து அவங்கள கெடுப்பார். இவங்களுக்கு ஆன்மீக அந்த எண்ணங்கள் அதிகம் இந்த காலத்தில் மேலோங்கும். இன்னும் இவங்களுக்கு உள்ள பிரச்சனை, இவங்களோட ராசியில் சனி போகிறாரு, ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார். இந்த வருடத்தில் ஒரு 5 கிரகங்களோட கூட்டு இருக்குது. இங்கே நம்ம பொது பலன் சொல்லும் போதே இது காலபுருஷனுக்கும் 12வது இடம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. 12வது ராசின்னா விரயம். உலகத்துக்கே சில கெடு பலன்களும் நடக்கும், நற்பலன்களும் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நற்பலன்களும் நடக்கும். இவங்க ஆன்மீகத்தை கையில் பிடிச்சிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஏற்பட போகிற மன உளைச்சல், ஜென்ம சனி கொஞ்சம் படுத்தும் எல்லாரையும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் தான் உடல் ரீதியான அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் அசிங்கம், அவமானம், கிடைச்ச வேலையை விட்டு மாற்றினாங்கன்னு வைங்க, திரும்ப வேலை கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பாக மாறிடும். இருக்கிற வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அங்கே 1000 பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். ஏன்னா சனியோட பார்வை 10ஆம் பார்வையும் இருக்குது. அதனால் இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஒரு வேலையை மிஸ் பண்ணாங்கன்னா இந்த 2.5 வருடத்திற்கு திரும்ப வேலை கிடைக்காது. அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பலவித அழுத்தங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் வரும், உயர் அதிகாரிகளோட பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் இவங்க பொறுத்து தான் ஆகணும். அதுக்கு இவங்க சனியோட காரகத்துவம், அது பொறுத்து இருந்தால் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் இவங்களுக்கு. இப்போ 10ஆம் பார்வைக்கான வேலை வாய்ப்பு சொன்னீங்கன்னா தொழில்துறையினர் எப்படி எச்சரிக்கையாக இருக்கும்? தொழிலில் இருக்கவங்க கூட எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனாலும் கூட தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸ்ட்ரெயின் தான் அதிகமாகும், வேலை பளு அதிகமாகும், மன உளைச்சல் அதிகமாகும், தாங்க முடியாத வேலை பளு கிடைக்கும். அதுதான் கிடைக்குமே ஒழிய, ஆனால் பொருளாதாரமெல்லாம் முன்னேறும், பண வரவெல்லாம் இருக்கும், மணி பிளாக்கேஜ் ஆஃப் மணி எல்லாம் எடுபடும், எல்லாம் இருக்கும். ஆனால் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகும். அந்த வேலை பலுவை அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு வேலை பலு இருக்கும். அதுதான் சனி கர்மக்காரகர் தான். அவர் 10வது இடத்தை பார்க்கும் பொழுது தர வேண்டியதை தந்து தான் அவர் பலனை கொடுப்பாரு. அதனால் மன உளைச்சல், வேலை பலு இது ரெண்டும் ரொம்ப அதிகமாகும். ஆன்மீக சிந்தனை ரொம்ப அதிகமாகிடும் இவங்களுக்கு. மேலும் இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவங்க இணையரோடு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி கட்டாயம் வரும். பொதுவாகவே இந்த மீனராசிக்காரவங்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் டைப்புன்னு. ஆர்டிஃபிஷியல்னால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, அடுத்தவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோன்னு இப்படி அடுத்தவர்களுக்காகவே வாழும் ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா மீனராசி. பயப்படுவாங்க ஊராக இருக்குது அவங்க எதையும். அதனால இவங்க என்னன்னா பல இதை மறைக்க பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம்
ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மந்தத்தன்மையாக தான் இருப்பாங்க. ரொம்ப எதையும் வெளியில் சொல்லாத தன்மை இருக்கும். கொஞ்சம் சோம்பேறி தான் மீனராசிக்காரவங்க. இந்த பீரியடில் ஜென்ம சனி நடக்கும் பொழுது ரொம்ப ஒரு மந்தத்தன்மை, ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பாங்க அவங்கெல்லாம். தலையில் சனி உட்கார்ந்துருக்கும் பொழுது பல விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி உறவில் சின்ன பிரச்சனை ஏற்படும். இறை வழிபாடு பண்ணி வாயை மூடிட்டு காத்து வச்சுக்கணும் அந்த உறவை. நிச்சயமாக இஷ்யூஸ் வரும், ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். கணவன் மனைவி அதே மாதிரி வந்து தொழில் கூட்டாளிகளோட சேர்ந்து தொழில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்கல்ல, அதுலேயும் சில ஃப்ரிக்ஷன் வரும். அவங்கள ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்ட்னர்ஸை ரொம்ப கவனமாக கையாளணும். அதேமாதிரி இந்த அதிக வட்டி முதலீடு அதுலேயும் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய. கட்டாயம் சொன்னீங்க, நல்லது. அந்த பேராசைப்பட்டு ஒன்றில் முதலீடு, புதிய தொழில், புதிய எண்ணம், புதுசாக எதுவுமே பண்ணக்கூடாது. சாப்பிட்டோமா, வீட்டில் இருந்தோமா, பார்த்துக்கிட்டோமா, அப்படி இருக்கிற இருக்கணும். தொழில் இருக்க தொழிலில் அப்படியே என்ன வருதோ அதை வச்சு திருப்தி அடையணும். அந்த திருப்தி இல்லாத தன்மையோ இல்லை பேராசை 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் வரும், இந்த எல்லாம் இந்த மாதிரி பேராசைப்பட்டு ஒரு இடத்துல முதலீடு பண்ணாங்கன்னா நிச்சயமாக 100% அதில் லாஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். பேராசையை குறைக்கணும். உடற்பயிற்சி, தியானம், 5 கிரக கூட்டு வேற மீன ராசியில் வருது. அவங்களுக்கு சனி உட்காருவதோடு இல்லாமல் பல பிரச்சனைகள் அந்த இடத்துக்கு வரும். மீன ராசிக்கு ஜென்ம சனி வேற இருக்குது. குரு வேற இந்த இடத்தம்மா. ராகு கொஞ்சம் இடம்பெயர்ந்தவன கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ராகு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி 12 ராசியில் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சிம்மத்தை கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரே ராசி, காலபுருஷன் நம்ம முடிக்க போகிற ராசி இந்த 12வது ராசி மீன ராசி. எதுவும் கெடுதல், சனி எப்போவுமே பாதகம் செய்ய மாட்டார். அவர் பாடத்தை மட்டும்தான் கற்பிப்பார். இப்போ இதை விட்டு விலகும் போது ரொம்ப பிரமாதமான லெவலுக்கு போயிடுவாங்க, டாப் லெவலுக்கு போயிடுவாங்க மீனராசி. ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி மீனராசி. இப்போ இவ்வளவு தொடர்ந்து அவங்களுக்கான எல்லா எச்சரிக்கையும் அறிவுரையும் சொன்னீங்க. அவங்க தங்களுடைய எச்சரிக்கையை இன்னும் தற்காத்து கொள்வதற்கு, தொழிலை மேம்படுத்துவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இறை வழிபாடு என்ன? நான் தனுசு ராசிக்கு சொன்னாரே அதே தான் இங்கேயும் சொல்லுவேன். நரசிம்மருக்கு, அனுமனுக்கு, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு போட்டு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடணும். ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அது. வெண்ணெய் காப்பு, வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு பண்ணிங்கன்னா 2 சிறப்பான பாதுகாப்பை கொடுத்துருவார். அப்போ எப்பவும் போல் சனி பிரீத்தி செய்யணும். ஜென்மத்தில் இருக்கிறதுனால உணவு அளிக்கணும். வயதானவர்களுக்கு ஆர்ஃபனேஜ்க்கு போய் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஃபனேஜ், அனாதை சிறுவர்களுக்கு ஆர்ஃபனேஜ்க்கு போகணும். ஓல்டேஜ் ஹோம் அங்கே போய் உணவு கொடுக்கறது ஒரு வேலை. அந்த மாதிரி சனி பிரீத்திகளை பண்ணிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப லோ லெவலுக்கெல்லாம் போயிட மாட்டாங்க. ஜென்ம சனி மிக சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடம் சொச்ச நாட்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், உறவினர் யார், நண்பர் யார், எதிரி யார், அவ்வளவு பாடங்களையும் கற்றுத் தருவார். இது முடியும் பொழுது சுபம், சுகம், உறவு, வரவு எல்லாமே வரும். இது ஒரு பாடம். இந்த 2.5 வருடத்தை இவங்க ஓட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். உங்கள் கருத்து பதிவுக்கு தொடர்ந்து எல்லா ராசினருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு அன்பான ஒரு அறிவுரையும் உங்களுடைய எளிய பரிகாரமும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக நம்புவோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. எல்லா ராசியினருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நேயர்களே, ஒவ்வொரு ராசினருக்கும் அவங்களுடைய பலன்களை சொல்லும்போது உள்ளன்போடு ஜோதி ரத்னா மீனா அம்மா அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அது அவர்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடிப்படையில் அது வேறுபாடு இருக்கும். இந்த ஒரு சனி பெயர்ச்சியில் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னது மீனராசி அன்பர்கள். அவர்கள் அந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி தொடர்ந்து ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் சொல்லும் அறிவுரை என்னன்னா, ஒழுக்கமுள்ளவர்கள், நேர்வழியில் நடப்பவர்கள், உழைப்பவர்களுக்கு ஒரு நாளும் இந்த சனி பகவான் எந்த தொந்தரவும் செய்வதில்லை. எங்கு ஒருவர் வேறு மாறுபட்ட செயல்களில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு தான் இந்த மாதிரி வரும்னா நமக்கு ஒரு அன்பான அறிவுரை சொல்லியிருக்காங்க. அனைத்து ராசினருமே சொல்லப்பட்ட எளிய பரிகாரங்களை பின்பற்றி பலனடைவீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.